ஹாய் டிசைனர்ஸ், ஃபோட்டோஷாப்பில் ஒரு சப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த மாதிரி கேர்லி ஹேர் இருக்கிற சப்ஜெக்டோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு இந்த கிளாஸில் பார்க்கலாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு செலக்டில் போங்க. செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட்னு கொடுங்க. சப்ஜெக்ட்னு கொடுக்கும்போது நாங்கள் அப்படின்னா இந்த இமேஜிலிருந்து அந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக என்னாகும் அப்படின்னா கட் ஆகிடும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் கொடுக்குறேன். இப்போது நான் வந்து செலக்ட் மெனுவில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுக்கும்போது இந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா செலக்ட் அண்டு மாஸ்க் கொடுக்க போகிறீங்க. இந்த சப்ஜெக்டை செலக்டும் பண்ணோம், தென் வந்து மாஸ்க்கும் பண்ணோம். ஓகேங்களா? செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுக்கும்போது இதில் நீங்கள் ரீஃபைன் ஏர் கொடுத்துக்குங்க. ஏன்னா உங்களோட ஏரோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ரீஃபைன் ஏர் கொடுத்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே தொட வேணாம். இங்கே கலர் அவேர் சப்ஜெக்ட் அவேர்னு இருக்குது பார்த்தீங்களா? கலர் அவேர்ன்றது வந்து சிம்பிளான பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு வந்து கலர் அவேர் கொடுங்க. இது வந்து சிம்பிளான இதுவோ, அதனால் நான் கலர் அவேர் கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட் அவேர்ன்றது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு காம்ப்ளிசிட்டியாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க, பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பர்சனை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் அவேரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கலர் அவேர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல நீங்கள் வந்து எட்ஜஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்மூத்னஸ் எவ்வளோ வேணும், ஃபெதர்னஸ் எவ்வளோ வேணுன்றதை கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. தென் வந்து டீகான்டமினேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? டீகான்டமினேட்னா அப்படின்னா இந்த சப்ஜெக்டை நான் கட் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்டை வந்து நான் மாஸ்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். டீகான்டமினேட் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுனா, வேறு பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த பழைய பேக்ரவுண்டோட அந்த ஹேர் பக்கத்தில் இருக்கிற கலர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் டீகான்டமினேட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேர் பக்கத்தில் இருக்கிற ஓல்டு கலர் வந்து என்ன பண்ணிட்டா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடும், ரீஃபில் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ நான் டீகான்டமினேட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், லேயரில் பாருங்கள், இந்த இமேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பேக்னா இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபைன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான பேலன்ஸில் இந்த இமேஜ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பழைய பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த ஹேர் பக்கத்தில் இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆல் டு பேக் ஸ்பேஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து இப்போ நம்ம செலக்ட் அண்ட் மாஸ்க் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண சப்ஜெக்ட் இமேஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.